வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பகுதியில் அமைஞ்சிருக்க திருக்கோயிலூர் அணைக்கட்டு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அணைக்கட்டை பொன்னையாறு அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அணைக்கட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் இது ஒரு தடுப்பணையா தான் இருக்கு. இந்த தடுப்பணை உருவாக்கப்பட்ட காரணம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில இருந்து வரக்கூடிய தண்ணீர் கடலூர் வழியாக போய் டைரக்டா வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்கிற மாதிரி இருந்திருக்குது. அதனால இந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டி அது மூலமா பல வாய்க்கால்கள் மூலம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு நீர் பாசனத்திற்காக முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல 18th செஞ்சுரியில இந்த தடுப்பணையை கட்டியிருக்காங்க. அவங்க கட்ட நேரத்துல இந்த அணைக்கட்டுக்கு பொன்னையார் அணைக்கட்டு அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தடுப்பணைக்கு முன்னதா வரக்கூடிய சாத்தனூர் அணைக்கட்டையும் இந்த தடுப்பணைக்கு அடுத்ததா வரக்கூடிய எல்லிஸ் அணைக்கட்டையும் கட்டியிருக்காங்க. நாங்க இந்த தடுப்பணைக்கு போற நேரத்துல தண்ணீர் வரத்து இல்லை, ஏன்னா தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு இல்லை. அதனால இந்த தடுப்பணையிலையும் எந்த ஒரு வெள்ளமும் இல்லாம தான் இருந்தது. கொஞ்சமா தண்ணீர் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்து. இந்த தடுப்பணையில தண்ணீர் தேக்கி வைக்க முடியாது. தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டோடி வர நேரத்துல அதை தடுத்து வாய்க்கால் மூலமா பிரிச்சுதான் விட முடியும். அதாவது இந்த தடுப்பணை மூலமா பிரிஞ்ச வாய்க்கால்களா பம்பை வாய்க்கால், ராகவன் வாய்க்கால், சித்தலிங்கமடம் வாய்க்கால், அது மூலமா பல இடங்களுக்கும் அந்த தண்ணீர் போய் விவசாய நிலங்களுக்கு பயனளிக்குது. இந்த தடுப்பணை 18th செஞ்சுரியில கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 1861 ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துலதான் முதல்ல இங்க தடுப்பணை கட்டியிருக்காங்க. 61,000 ரூபாய் மதிப்பீட்டுல தான் இந்த தடுப்பணை கட்டுறதுக்காக முயற்சிகள் செய்யப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு வருஷத்திலேயே இந்த தடுப்பணை கட்டி முடிச்சிருக்காங்க. 55,000 மட்டும் தான் செலவழிச்சு இந்த தடுப்பணையை கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேம்படுத்தப்பட்ட பகுதிகள் அப்படின்னு நிறைய இடங்கள் புதுசா கட்டப்பட்டிருக்கு. 1972 ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினால 2 லட்சம் கனஅடி தண்ணீருக்கும் மேல இங்க தண்ணீர் நிறுத்து இருந்ததாகவும் இந்த தடுப்பணையோட வரலாறு சொல்லுது. அந்த புயல் வெள்ளத்தினால இந்த தடுப்பணை ஃபுல்லாவே சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1977 மறுபடியும் சீரமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பொன்னையார் அணைக்கட்டாக இருந்த இந்த தடுப்பணை திருக்கோயிலூர் அணைக்கட்டாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடுப்பணையை சீரமைச்சு வச்சிருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய மதகுகள் எல்லாம் சீரமைக்காமல் இருக்கிறதாகவும் இங்க இருந்து பிரியும் வாய்க்கால்கள் எல்லாம் புதர் மண்டிப்போ இருக்கிறதாகவும் இப்போ திடீர்னு வெள்ளப்பெருக்கு தண்ணீர் பிரிந்து வாய்க்கால்கள் வழியாக போனா அந்த முழு கொள்ளளவு தண்ணீரும் விவசாய நிலங்களுக்கு முழுமையா போய் சென்றடையாது அப்படின்னா விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதனால அவங்களோட கோரிக்கையா வாய்க்கால்களையும் சரி இந்த மதகுகளையும் சரி சீரமைக்கணும் அப்படின்னு அரசாங்கத்திடம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா அணைக்கட்டுகள்லயும் இருக்கிற மாதிரி இந்த தடுப்பணை பகுதியிலையும் பார்க் மாதிரியும் குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த தனி பூங்கா அதையும் அமைச்சு தரணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த பகுதியில அந்த மாதிரி பூங்கா அமையப்பெறலாம்.